நமது பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர், நமது பகுதியைச் சேர்ந்தவர் திருவாளர் எஸ். ராவணன் அவர்கள் இணை இயக்குனர் கல்லூரி கல்வித்துறை அவர்கள் நம்முடைய ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் ஹலோ சார். பேட்ச் வைஸாக நான் கூப்பிட்றோம் சார். அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். மாணவருடைய கலை நிகழ்ச்சி முடிச்சிடுறோம். பேட்ச் வைஸாக கூப்பிடுவாங்க. அப்படியே வந்து நீங்கள் ஷீல்டு அப்படியே ஃபோட்டோ எல்லாம் முடிச்சு அதுதான் ஃப்ரண்ட்லேயே கொஞ்சம் உட்காருங்க சார். ஓகேங்க சார். இந்த ஒரு சில சின்ன பசங்க நிகழ்ச்சி மட்டும் முடிச்சுடுறோம் நாங்கள். அடுத்ததாக நான் உங்களைப் போல இங்கே படிக்கும் மாணவர்களைப் போல இதே பகுதியை சேர்ந்த பூமாரி என்ற கிராமத்தை சேர்ந்தவன். என்னுடைய தந்தை திருப்பாலப்பந்தல் ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக இருந்தாருங்க. என்னுடைய பெயர் ராவணன். நான் இங்கே வந்து +1 +2 வந்துட்டு 80 to 82 பேட்ச் இங்கே படிச்சுட்டு அதன் பிறகு மாநில கல்லூரி இந்தியாவில் ஆரம்பித்த முதல் கல்லூரி 190 ஆண்டு பழமை வாய்ந்த மாநில கல்லூரியில் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். அதே கல்லூரியில் தான் வந்து எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். அதே காலேஜில் தான் வந்து பேராசிரியராக பணியில் சேர்ந்தேன். அதே கல்லூரியில் தான் துறை தலைவராகவும் பணியாற்றினேன். அதே கல்லூரியில் தான் முதல்வராகவும் பணியாற்றினேன். மாணவர்களை வெளியே போகாதீங்க. கிட்டத்தட்ட ஆங்காங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களை உள்ளே அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் வெளியே போகிறீங்க? டீச்சர்ஸ் ப்ளீஸ், ஆல் ஆஃப் யூ கோஆப்ரேட் த ஃபங்க்ஷன் ப்ளீஸ். எல்லாம் உட்காருங்கப்பா தயவு செய்து. இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இங்கே இருக்கிற ஒரு மாணவன் நினைத்தால் இதுபோல் உயர முடியும், கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் என்ற ஒரு உதாரணத்துக்காக தான் இதை கூறுகிறேன். அந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 1982 அந்த கல்லூரியில் என்ட்ரான. ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் த கேம்பஸ் ஆஃப் தட் மாநில கல்லூரி, பிரசிடென்சி காலேஜ். நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் யாருன்னா, என்னுடைய பிரைமரி ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கூலில் வந்துட்டு படித்த என்னுடைய ஆசிரியர் பிரபாகரன் சார். இப்பொழுது பாய்ஸ் ஸ்கூலில் இங்கே இருக்கிற பிரைமரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆகிருக்கிறாரு. இங்கே வந்துக்கிறாரா என்னன்னு தெரியல என்னுடைய டீச்சர். அதேபோல் +1 +2 படிக்கும்போது, ஹை ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு உற்றுதுணையாக இருந்து நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னுடைய மாமா நடனம் அவர்கள், அவருடைய மனைவி என்னுடைய அக்கா அன்னபார்வதி அவர்கள். கிட்டத்தட்ட பிஎஸ்சி சேர்ந்துட்டேன். பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கும்போது என்னுடைய தந்தை இறந்து விடுகிறார். சரி, அவள் தான் அதோட பிஎஸ்சியை முடிச்சுட்டு அதோட நான் வேலைக்கு போகலாம் என்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவர் தான் வந்து என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அது வரைக்கும் +2 படிக்கும்போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற சப்ஜெக்டை தான் எடுத்து நான் வந்து பிஎஸ்சி படித்தேன், எம்எஸ்சி படித்தேன். முடித்த 25வது வயதிலே நான் வந்து கல்லூரி பேராசிரியராக பணியில் சேர்ந்தேன். எம்ஃபில் முடித்த உடனே வித்தின் 6 months 25 வயசில் வந்து காலேஜ் பேராசிரியராக சேர்ந்ததால் தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக நான் வந்துட்டு இணை இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இல்லைனா வேறு சப்ஜெக்ட் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு வந்திருக்க முடியுமான்னு எனக்கு ஒரு பெரிய டவுட். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற சப்ஜெக்டில் வந்துட்டு இது வரைக்கும் வந்து ஒரு 400 ஒர்க் ஷாப் நடத்திக்கிறேன். SPSSன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்களோ டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சாஃப்ட்வேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் சோஷியல் சயின்ஸ். அந்த சாஃப்ட்வேரில் வந்து இது வரைக்கும் ஒரு
400 ஒர்க் ஷாப் ஆல் ஓவர் இந்தியா நடத்திருக்கிறேன். என்னால் என்னுடைய அனாலிசிஸ் போட்டு பிஹெச்டி வாங்க கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருங்க. எந்த காலேஜில் போனாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, என்னுடைய ஹெல்ப் வாங்கினவங்க இருப்பாங்க. இப்போ இந்தியாவிலே கிட்டத்தட்ட அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற ஒரே ஆள் மெயின் நம்பர் 1ன்னா நான் தான் இந்தியா லெவலில். ஸ்டில் ஐ எம் கண்டக்டிங் த கோர்ஸ் ஈவன் தோ ஜாயின்ட் டைரக்டர். லாஸ்ட் மந்த்து கூட அந்த கிளாஸ் எடுத்தேன். நைட்டு 7 to 9 என்னுடைய ஒர்க் ஷாப் எல்லாமே ஆன்லைன் ஒர்க் ஷாப். We are charging just 200 rupees for 6 hours, 3 days, 2 hours. ஒரு 200 rupeesன்றது ஒரு தோசை சாப்பிட்ற காசு தாங்க. ஜஸ்ட் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம், என்னுடைய வாட்ஸ்அப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 700 பேர், 800 பேர், 900 பேர், 1000 பேர் என்னுடைய ஒர்க் ஷாப்பில் சேருவாங்க. ஸ்டில் அடுத்த மாதம் கூட நான் அதே ஒர்க் ஷாப் நடத்த போகிறேன். எவ்ரி மந்த் we are conducting some ஒர்க் ஷாப். ஸோ அதனால் இணை இயக்குனர் ஆகிட்டேன், ஜாயின்ட் டைரக்டர் ஆகிட்டேன். இனிமேல் கிளாஸை எடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஹேபிட்லாம் எனக்கு கிடையாது. ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் த கிளாஸ். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஃபுல் ஸ்விங்கில் நான் கிளாஸ் தான் எடுப்பேன். எனக்கு பிடிச்ச எஸ்பிஎஸ்எஸ்லேருந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி எனக்கு அந்த சப்ஜெக்ட் எடுத்து அந்த சாஃப்ட்வேரில் ஃபேமஸ் ஆனதால் நான் பயங்கர ஃபேமஸ் ஆனேன். என்னால் பிஹெச்டி முடித்தவங்க நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நான் பிரின்ஸிபலாக இருக்கும்போது திரு வெங்கைய நாயுடு அவர்களை கூப்பிட்டு ஒரு கான்வகேஷனை நடத்துகிறேன் பிரசிடென்சி காலேஜில். அதேமாதிரி பிரசிடென்சி காலேஜில் வந்து பிரின்ஸிபலாக இருக்கும்போது அகில இந்திய அளவில் மாநில கல்லூரியானது 3வது ரேங்க் வந்ததுங்க. அதற்காக நேராக போய் பிரசிடெண்ட்டு அந்த அவார்டு வாங்கினேன். அதேமாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் சிஎம் ஆன உடனே பிரசிடென்சி காலேஜ் சார்பில் போயிட்டு அவர்கிட்ட வந்து அவார்டு வாங்கினேன். அவார்டு வாங்காத ரீசெண்டாக இருக்கிற பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், சிஎம் எல்லார்கிட்டையும் வந்து அவார்டு வாங்கியாச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னே கூட நான் சிஎம் சார் எல்லாமே சேர்ந்து ஒரு காலேஜ் இன்னாகரேஷன் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பூமியில் பிறந்த இந்த ஒரு கிராமத்தில், என்னுடைய கிராமத்தில் இன்னமும் போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது. பூமாரி என்ற கிராமத்தில் இன்னமும் போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் பிறந்துதான் இந்த உயர்நிலைக்கு வந்திருக்கிறேன் என்பதை இந்த மாணவர்கள் உணர வேண்டும். நீங்கள் நினைத்தால் எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கலாம். மாணவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கலாம். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்காக நிறைய இப்போ ப்ராஜெக்ட் கொண்டு வந்துருக்காங்க, ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அரசு கல்லூரியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவனும், காலையில் அமைச்சர் சொன்னாருங்க, அரசு கல்லூரியில் 6வதிலிருந்து 12வது வரை அரசு கல்லூரியில் படித்த, அரசு உதவி பெறும் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு எந்த கோர்ஸஸ் இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் இருந்தாலும் சரி, பிஇ இருந்தாலும் சரி, எனி டிகிரிஸ் இருந்தாலும் சரி, எந்த காலேஜில், கவர்மெண்ட் காலேஜ், எய்டட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் எங்கே சேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட். இப்போ அதை வச்சுட்டு அவங்க படித்து இன்னும் பெரிய ஆகலாம். அதே மாதிரி நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து இப்போ முதலமைச்சர் வந்து அதை வந்து பயங்கர சிறப்பாக போயிட்டுருக்குது. நான் முதல்வன் என்பது யாரெல்லாம் கல்லூரியில் சேருகிறார்களோ சேர்ந்து முடித்து வெளியே போகும்போது கண்டிப்பாக ஒரு வேலையோடு வெளியே போகணும். அதற்கு வேண்டிய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு வேண்டிய ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு அது ட்ரைனிங் நடத்தி அந்த பசங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டே வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ நான் முதல்வன்றது இப்போ இருக்கிற சிஎம்மோட ஒரு பெரிய கனவு திட்டம். அது கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ பயங்கர சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. போன வருஷம் தான் அந்த ஸ்கீம் ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு பேட்ச் வெளியே போயிட்டாங்க. அடுத்து இந்த வருஷம் வரும்போது நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்மளுடைய அரசாங்கமானது மாணவர்களுக்கு என்று நிறைய ஸ்கீம் கொண்டு வந்துக்கிறாங்க. இங்கே படிக்கிற ஒவ்வொரு மாணவனும் அந்த திட்டத்தை பயன்பெற்று அடுத்து கல்லூரியில் சேர வேண்டும், மேலே படிக்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று என்னுடைய நண்பர்கள் சார்பாகவும், என்னுடைய கிளாஸ்மேட் டாக்டர் முருகதாஸ், டாக்டர் தேவானந்த், இன்னும் நிறைய பேர் எங்களுடைய பேட்சில் வந்து ஒரு 18-20 பேர் படித்தோம். எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அதேமாதிரி என்னுடைய டீச்சர் பாலசுப்ரமணியம் சார்,
மாணிக்கம் சார், குமார் சார், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, திடீர்னு எனக்கு ஞாபகம் வரல. ஸோ எல்லாருமே வந்து அவங்க பண்ண ஒரு மோட்டிவேஷன். என்னுடைய ஃபேமிலியில் என்னுடைய பிரதர் புகழேந்தி இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணாருங்க. நான் இந்த அளவுக்கு வரதுக்கு காரணம் என்னுடைய அண்ணனும் ஒருத்தர். மற்றவங்களாக இருந்தால் படிக்கலை, அதோட அப்பா இறந்துட்டாங்க, அதோட விட்டுருவாங்க. பட் என்னுடைய பிரதருக்கு தான் அந்த வேலையை வாங்கி கொடுத்தோம். எங்கள் பிரதருக்கு என்னுடைய மாமா தான் வாங்கி கொடுத்தாரு. அதுமாதிரி எங்களுடைய குடும்பத்தை எல்லாம் தாங்கினதே வந்து எங்களுடைய அண்ணன் புகழேந்தி. இப்போ இன்னைக்கு இங்கே இருக்கிறார், அது இருக்கிறார் எங்கள் அண்ணன். அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணது குடும்பத்தை தான். இன்னும் இப்பயும் எங்கள் வீட்டில் ஏதாவது எனி ஒரு ஃபங்க்ஷனாக அவர் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பார். அதுபோல் ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டே போகலாம். நேரம் கருதி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்கள், என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் இந்த பள்ளிக்கு நாங்கள் எங்களுடைய பேட்ச்லாம் சேர்ந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே வந்து எல்லோரும் ஒரு கம்ப்யூட்டர் இது வாங்கி கொடுத்தோம், லேப்டாப் வாங்கி கொடுத்தோம், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தோம். இப்போவும் வந்து எங்களுடைய சார்பில் வந்து சில பெயிண்டிங்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கூலுக்காக. இந்த எங்களுடைய பேட்ச் 80 to 82 பேட்ச் இன்னும் நாங்கள் நிறையா செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உங்களுடைய தேவை என்ன என்று கூறினால் எங்களுடைய சார்பாக இந்த பள்ளிக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்று கூறிக்கொண்டு, இந்த வாய்ப்பை வழங்கிய தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர், இன்றைக்கு ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் என்ற மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவர் நம்மிடையே அவருடைய பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்னார் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் மதிப்புமிகு நெடுஞ்செழியன் ஐஏஎஸ் அவர்கள், செயலாளர், புதுவை துணைநிலை ஆளுநர் அலுவலகம், ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நம்மளுடைய இந்த பள்ளியில் படித்த நெடுஞ்செழியன், பக்கத்தில் இருக்கிற நரியந்தல் மாடாம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர். நான் அவரை பற்றி ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த பச்சைப்பாஸ் காலேஜ்னாலே ஒரு ரவுடி காலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த பச்சைப்பாஸ் காலேஜில் ஒரு ஹிஸ்ட்ரி படித்தாருங்க. ஹிஸ்ட்ரி படித்தா நம்மளாம் என்ன நினைப்போம், ஹிஸ்ட்ரினா ஒரு மோசமான சப்ஜெக்ட் நினைப்போம். அந்த ஹிஸ்ட்ரி சேர்ந்து அந்த காலேஜில் படிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ் ஆகிறாரு. இது எதுக்கு சொல்ல வரனா, காலேஜ் வந்து முக்கியம் இல்லை, அவங்களுடைய திறமை தான் முக்கியன்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நம்மளுடைய மாணவர் நண்பர் நெடுஞ்செழியன் அவர்கள். இங்கே வீற்றிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும், ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், எனது அன்பிற்குரிய மாணவ செல்வங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நதி தான் செல்லும் இடமெல்லாம் சிறப்பை சேர்த்து கொண்டு செல்லும். நமது பள்ளியானது அந்த நதிக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. நமது தென்பெண்ணை ஆற்று நதிக்கு பக்கத்திலேயே இந்த இடமும் இந்த புனித பூமியும் அவ்வாறு பல பெருந்தகைகளை உருவாக்கி இருக்கிறது. இது ஒரு புனித பூமி என்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த இடத்திலே நான் நின்று உங்களிடம் உரையாற்றுவது எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. சற்று முன்பு ஒரு ஆசிரியர் ஒரு எம்ஜிஆர் பட பாடலை பாடி நடித்து மிகவும் சிறப்பான கருத்தை சொல்லி சென்றிருக்கிறார். நமது இலக்கியங்களிலேயும் காலந்தொட்டு சொல்லுகின்ற செய்திதான் அது. ஆனால் எளிய தமிழிலே சொல்லியிருக்கிறார், மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னொற்றான் கொல் எனும் சொல் என்ற கூற்றுக்கிணங்க
நீங்கள் உங்களது பெற்றோர்களுக்கு சிறப்பை சேர்க்க வேண்டும் என்று கூறுவதுதான் அந்த பாடலின் கருத்தாக அமைந்திருக்கிறது. அந்த பாடலை கேட்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். சரியான நேரத்திலே சரியான பாடலை உங்களிடத்திலே ஒளிபரப்பி நடித்து உங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுத்ததற்காக உங்களுடன் சேர்ந்து நானும் எனது மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பிறந்த ஊர் திருக்கோயிலூராக இருந்த போதிலும் எனது தாய் தந்தையரின் பணியின் காரணமாக நான் பக்கத்திலே இருந்த கிராமத்திலிருந்து வந்து கொண்டிருந்தேன். இங்கே தான் படித்தேன். எனது அன்பிற்குரிய அண்ணன் ராவணன் சார் அவர்கள் எனக்கு என்னுடன் ஒவ்வொரு நாளும் பயணிப்பார். என்னை பற்றி 2 வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் இந்த கல்லூரியில் முடித்துவிட்டு பச்சையப்பன் கல்லூரியில் முடித்த பிறகு குடிமைத் தேர்வுகள் பணி எழுதி நான் டெல்லியிலே போஸ்டிங் வாங்கி சென்று விட்டேன். அதற்கு பிறகு பல ஆண்டுகள் அல்ல, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புண்ணிய பூமியிலே நான் வந்து நிற்கிறேன் என்ற போது எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. எனக்கு பாடம் எடுத்தவர்கள் அன்பாகவும் சற்று கடுமையாகவும், அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூர்ந்து, நீங்கள் இல்லையே நான் இங்கு இல்லை, உங்களது உழைப்பு இல்லையே நான் இங்கு இல்லை, நான் ஏதாவது ஒரு நிலையிலே இருக்கிறேன் என்று சொன்னால் நினைத்தால் அதற்கு அவர்கள் மட்டுமே பொறுப்பு. அந்த ஆசிரியர் பெருந்தகளின் பாதம் தொட்டு வணங்கி என் அன்பு செல்வங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் கூறிக்கொண்டு நேரத்தை கடத்த வேண்டாம் என்ற காரணத்தினாலே எனது உரையை முடிக்க விரும்புகின்றேன். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணை தூறும் அறிவு என்று சொல்வார்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கின்ற பழக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்திலே, உங்களிடம் இருக்கின்ற இந்த நேரத்தை முழுமையாக செவ்வனே பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவீர்கள் என்ற அந்த ஐயன் வள்ளுவரின் கருத்துக்கேற்ப நீங்கள் அனைவரும் நன்றாக தனது நேரத்தை வீணடிக்காமல் கல்வியிலே கண்ணும் கருத்துமாக முன்னேற வேண்டும் என்று கூறி எம்ஜிஆர் படப்பாடல் ஒன்றோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். தூங்காதே தம்பி தூங்காதே என்று அந்த பாடல் வரும். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார் என்று சொல்வார்கள். அதே போல் உங்களுக்கு இருக்கின்ற இந்த நேரத்தை செவனை பயன்படுத்தி மிகவும் சீரும் சிறப்புமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புமிகு நெடுஞ்செழியன் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக 12th F மாணவர் மனோஜ் கவிதை ஒன்றை வாசிக்க வருகிறார். நேரம் கருதி சிறிய உரையாற்றுகிறேன். செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களும் கங்கையும் கதித்த சடையும் தூக்கி அங்கும் இங்கும் மாடும் தெய்வமே என ஆள் தெய்வமே தித்திக்கும் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என்று என் தமிழ்த்தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். நிற்கவும் நேரமில்லை உண்ணவும் நேரமில்லை என சிட்டாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த யுகத்தில் எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று வந்த விருந்தினர் அனைவருக்கும் மறு வணக்கங்கள். அடுத்து நம் பள்ளிக்கு ஏன் கபிலர் என்று பெயர் சூட்டப்பட்டது? யார் இந்த கபிலர், யார் இந்த கபிலர் என்று அடுத்த தலைமுறைக்கு கூறக்கூடிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அன்று விடிந்தது ஒரு விடியல், நட்புக்கு ஆதாரமாய் இலக்கியத்தின் சான்றாய் வெண்ணை போல் திரண்டோடும் தென்பெண்ணை திருக்கோவிலூர் சாசனம் ஒன்று. இவர் பாரியின் 2 மகள்களை மலையமான் என்பவனுக்கு மனமுடித்து கொடுத்த பின் பெண்ணாற்றங்கரையிலே தீயில் புகுந்து மறைந்தார் என்னும் அங்கே கபிலக்கல் என்னும் நடுக்கல் நிறுவப்பட்டிருக்கிறது என்று வரலாறு கூறும். ஆம், இவோ முதலாம் ராஜராஜ சோழனின் தாயார் வம்சமாம்
திருக்கோவிலூர் அருகே உள்ள வீரட்டேஸ்வரர் கோவிலின் வலதுபுற சுவற்றில் முதலாம் ராஜராஜ சோழன் கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. அதில் செஞ்சோர் கபிலன் மூரிவான் தடக்கை பாரி தன்னரை கடம் பெண்ணை மலையர் குதவி மினல் புகும் விசும்பின் வீடு பேரெண்ணி அந்தரிஷம் செல கனல் புகும் பெண்ணை அலை புனல் அழுவத்து கபிலக்கல்லது புனல் வளர் பேரொட்டான வீரோட்டானம் என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது நண்பரின் இழப்பை தாங்க முடியாத கபிலர் ஒரு குன்றின் மீது ஏறி உயிரிழந்து விட்டதாக ராசராசன் கல்வெட்டு என்று உறுதிப்படுத்துகிறது. ஆம், இவரோ இகழ்வது போல புகழக்கூடிய ஒரு புலவலாம். பாரி பாரி என்று பலர் ஏத்தி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர். பாரி ஒரு நல்லான் மாரியும் உண்டு ஈண்டு உலகுற பதுவே என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது பள்ளி. நம் பள்ளியை பற்றி பேச வந்துள்ளேன். பள்ளி பள்ளி என்றாலே கல்விதானே. கல்வி என்பது வித்தே, அழிக்க முடியாத சொத்தே, அது அல்ல அல்ல குறையாத முத்தே. கபிலர் பள்ளி என்றாலே கெத்து என்று கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமா, பள்ளி என்பது மாணவர்களின் கலைக்கூடமாக இருக்க வேண்டுமே தவிர பல்வேறு சூழல்களிலிருந்து பல்வேறு கல்லான மாணவர்கள் வருவார்கள். அக்கல் சிற்பமாக செதுக்கப்படுவதும் கரடுமுரடனாக கல்லாக மாற்றப்படுவதும் அவரவர் செயல்களில் தான் இருக்கிறது என்று கூறினால் அது மிகையாகாதல்லவா? 1924ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது 2024ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இத்தகைய சிறப்பு இந்த வட்டாரத்திலே எந்த பள்ளிக்காவது உண்டா? கிடையாது. தாய் தமிழ். இறுதியாக என் தாய் தமிழை பற்றி பேச வேண்டுமானால் ஒரு மேடை பத்தாது. இருப்பினும் கூறுகிறேன். ஆ என்றால் அம்மானு படிச்சிருப்போம், ஆனா ஆடுன்னு படிச்சிருப்போம். இதே வேற்று மொழியில ஏ ஃபார் ஆப்பிள்னு படிச்சிருப்போம். உணவிலிருந்து உருவாகுவது வேற்று மொழி, உணர்ச்சியிலிருந்து உருவானதுதான் தமிழ் மொழி என்று அடித்து ஆணித்தரமாக இடத்தில் கூறிக்கொள்கிறேன். தொன்மையை தொட வேண்டுமா? அகத்தியம் உண்டு எங்களிடம். இலக்கணத்தை இயம்ப வேண்டுமா? தொல்காப்பியம் உண்டு எங்களிடம். யாரையாவது புகழ வேண்டுமா? புறநானூறு உண்டு எங்களிடம். யாரையாவது அறிய வேண்டுமா? அகநானூறு உண்டு எங்களிடம். காலில் அணியக்கூடிய சிலம்பிற்கு இருக்கிறது சிலப்பதிகாரம், கழுத்தில் அணியக்கூடிய மணிக்கு இருக்கிறது மணிமேகலை, காதில் அணியக்கூடிய குண்டலமா அணிந்து கொள்ளுங்கள் குண்டலகேசி, கையில் அணியக்கூடிய வளையல அணிந்து கொள்ளுங்கள் வளையாபதியை. என்ன வளமில்லை எங்கள் தமிழ் மொழியிலே. இத்தகைய சிறப்புமிக்க தமிழ் மொழியிலே, தமிழ் சார்ந்த பள்ளியிலே நம் கபிலர் பல பாடல்களை ஏற்றி உள்ளார். இவர் இலக்கியத்தின் அரசர் என்று கூட கூறலாம். வள்ளலாரை பற்றி பேசிவிட்டு வான்கோழி பிரியாணி இல்லையே என்று அடித்து மாய்ந்து கொண்டிருக்கும் மாணவர்களின் மத்தியில் நானும் என் தாய் தமிழை பற்றி பேசிவிட்டு அந்த வேற்று மொழியை படிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்தின் பேரில் மனமருந்துகிறேன். சாகிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஆம், ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அனைவரும் தமிழை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு மாணவரும் தமிழை வளர்க்க வேண்டும். யாரேனும் ஒருவர் வந்து தமிழை வளர்க்க நீ யார் என்று கேட்டால் ஒன்னே ஒன்று சொல்லிக்கோங்க, தமிழண்டா. நன்றி, வணக்கம். மிகவும் எழுச்சியுடன் சிறப்புரை ஆற்றிய மாணவன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் மதிப்புமிகு பே. அரவிந்தன், இணை செயலாளர், இந்திய தேர்தல் ஆணையம், தலைமைச் செயலகம், சென்னை அவர்களை இந்த கபிலர் நூற்றாண்டு நினைவு விழாவையொட்டி பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அரியதோ நமச்சிவாயம் ஆதியந்தம் மானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரலாம் பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரலாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என் தந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொளார் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் எம் குன்றும் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எம் தந்தையும் இளமே என்று அங்கவை சங்கவை என பெயர் பெற்ற பாரி மகளின் துயரை குறிஞ்சிக்கோர் கபிலனாய் பாடி நின்ற இந்த கபில மண்ணில் கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் 100வது
ஆண்டு விழாவை விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்வுக்கு வந்த பிறகு எல்லா டீச்சர்ஸையும் நாங்கள் பார்த்தோம். பார்த்த உடனே எடுத்த உடனே நாங்கள் செஞ்சது என்னென்னா வணக்கம் தான் வச்சோம். ஒருத்தரை துதிக்கிறத பற்றி ஔவையார் சொல்லியிருக்காங்க. நேசனை காணாவிடத்தும் நெஞ்சாரவே துதித்தல். நேசன்னா நண்பன். நண்பனை நீங்கள் ஒரு இடத்துல பார்க்கலனாலும் ஆனால் அவனை வந்து நெஞ்சாரவே துதித்து போற்றிக்கிட்டு நல்லா இருக்கட்டும் நினைப்போம். வாச மனையாலை பஞ்சனையில், வாச மனையாலை பஞ்சனையில் அப்படின்றாங்க. அவங்களோட உடன் இருக்கும்போது தான் அவங்கள போற்றணும் துதிக்கணும் அப்படின்றாங்க. கூலியை வினையின் முடிவில் அப்படின்றாங்க. ஒரு கூலியால் வினை நடந்து கொண்டு இருக்கும் போதே பாராட்டக்கூடாது, போற்றக்கூடாது. அப்படி பாராட்டினா அந்த வினையானது தடைப்பட்டு போயிடும், முழுமையாக நடைபெறாது. அடுத்தது மைந்தரை, தன்னுடைய மக்களை வந்து மைந்தர் தமை நெஞ்சில் அப்படின்றாங்க. ஆனால் ஒருத்தரை மட்டுமே கண்ட அல்லது காணா எவ்விடத்தும் அப்படியே போற்றணுன்றாங்க. அது யாருன்னா ஆசானை கண்ட அவ்விடத்தும் எப்படியே. எந்த இடத்துல இருந்தாலும் ஆசானை வந்து போற்றி துதிக்கணும். வேற எந்த இடத்துலையுமே நாங்கள் பார்த்த உடனே வணக்கம் வச்சுருவோம். ஒரு இடத்துக்கு போய் நம்மளுடைய அறிவு சார்ந்த செயல்பாடுகளில் செயல்படும் போது எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், இந்த பள்ளியில் இருந்த கங்கை வேலாயுதம் தமிழையா, மாதவன் தமிழையா, இந்த மாதிரி பெயர்களை நிறையா சொல்லிகிட்டே போகலாம், கருணாகரன் தமிழையா, இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி உங்களை மாதிரி உட்காந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் உங்கள் முன்னாடி வந்து பேசுறதுக்கு காரணமாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இங்கே என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏன்னா மல்டிபிள் ஆடியன்ஸ் இருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு தோணுது. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்களாப்பா? கதை கேட்பீங்களா? ஓ, வெரி குட். உங்களை மாதிரியே தான் கிரேக்க நாட்டில் நகர நாகரிகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஏதென்ஸ் நகரத்தில் மைலோ அப்படின்னு ஒரு பையன், அவன் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். அந்த விவசாய குடும்பத்தை சார்ந்தவனுக்கு ஒரு பசுமாடு வீட்டில் இருக்குது. அவங்க அப்பா கூட அந்த மாட்டை வந்து மேய்த்து கொண்டு போவதற்கு அவன் கூட போகிறான். கூட போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கன்றை வந்து ஈணுகிறது அந்த பசு. அந்த ஈன்ற கன்று வந்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து தோலில் போட்டுக்கிறான். அதை நடக்க விடுறதில்ல. ஒவ்வொரு முறையும் அவன் வந்து புல் மேய்ப்பதற்கு மாட்டை எடுத்துகிட்டு போகும்போது கூடவே அப்பா கூட அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு போவான். வரும்போதும் தோலில் போட்டுக்கிட்டே வருவான். நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு. இவன் ஒரு திடீர்னு அந்த தெருவில் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவனை பார்த்துட்டு வினோதமாக பார்க்குறாங்க. என்னென்னா அவனோட தோலில் வந்து இருக்கக்கூடியது ஒரு கன்றுக்குட்டி இல்லை, ஒரு காளை மாடு. ஒரு பெரிய மாட்டை எடுத்து அவன் தலையில் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கான். தெருவில் இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு, என்னப்பா இவ்வளோ பெரிய காளை மாட்டை சாதாரணமாக தூக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காளை மாடா? இல்லையே, நான் தோலில் வச்சுருக்குது என்னோடய கண்ணுக்குட்டி தானே அப்படின்றான். என்னப்பா அவனுக்கு என்ன கண்ணு தெரியலையா? அவங்க அப்பாவில் கேட்டோன்னே அவனுக்கு அது கண்ணுக்குட்டி தான். ஏன் அதை கண்ணுக்குட்டின்னு சொன்னால், நான் எப்பவுமே அதை கண்ணுக்குட்டியாக தான் பார்க்குறேன், அது இவ்வளோ வெயிட்டாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு பாரமாக இல்லையே. ஏன்னா அவனும் வளர்ந்துக்கிட்டு இருக்கான், அந்த கண்ணுக்குட்டியும் காளமாடாக வளர்ந்துருச்சு. படிப்படியாக அவன் வளரும்போது அந்த தூக்கிட்டு வரதுடைய பாரம் தெரியாமல் இருக்கான். அந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்றன்றைய பாடங்களை அன்றன்றே படித்து விட்டால் உங்களுக்கு எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி அந்த பாரம் இருக்காது. ஏன்னா அந்த எக்ஸாம் பற்றி பேசுகிறாங்கன்னா, எக்ஸாம் தான் இன்றைக்கி உங்களை தீர்மானிக்கக்கூடியது, எண்கள் தான், மதிப்பு எண்கள். சமுதாயத்தில் உங்களை வந்து தீர்மானிக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், எண். அது மதிப்பெண். உங்கள் மதிப்பை உயர்த்தும், மரியாதையை உயர்த்தும். எவ்வளோ மரியாதை உயர்ந்தாலும் பணிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதும் வந்து ஆசிரியர்கள் தான். ஸோ மாணவர்களுக்கான இந்த விஷயத்தையும் தாண்டி இந்த நிகழ்வில் என்னை பேசுவதற்கு அழைத்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இங்கே வந்து எதை பற்றி பேசணுன்றதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எதையோ பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சங்க பாடல்களில் சொல்லிட்டாங்க. அந்த பாடலினுடைய வரி ஐநா சபையினுடைய வாசலில் தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ கூட ஒரு தம்பி வந்து அழகாக தமிழை பற்றின சிறப்பை வந்து சொல்லிட்டு போனார். அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், வேற ஒன்றும் இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் மகிழ்ந்தென்று இளமே, முனிவன் இன்னாதென்றலும் இளமே. எதுவுமே வந்து மற்றவங்களால நமக்கு வர்றதில்லை, நமக்காக தான், நம்மளால தான் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு
உங்களை நீங்களே கொஞ்சம் உள்ள தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் கெடுகின்றானே அப்படின்னு வந்து திருமூலர் சொல்வார். ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், நம்ம எதற்காக இந்த சமூகத்துக்கு வந்திருக்கோம், நம்மளுடைய சமூகத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்ற நம்மளுடைய டியூட்டிஸையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் உங்களுக்குள்ள உள்முகமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா, அப்படி அதில் பார்க்குறதுக்கு சிரமம் இருக்குன்னா உங்களை வந்து வளர்த்து விடுவதற்கான தூண்டுகோள்கள் இங்கே ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர்களுடைய எஃபிஷியன்சியை நான் எங்கேயுமே வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஈவன் நான் படித்த அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் சரி, இந்திரா காந்தி நேஷனல் யூனிவர்சிட்டிலையும் சரி, எந்த ஒரு செமினாருக்கு போனாலும் இங்கே இருக்கிற பேஸ் தான் என்னை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால் இந்த ஆலயம் தொழுதல் சாலவும் நன்றுன்னு சொல்லுவாங்க. நான் இங்கே வந்தால் வீரட்டானத்துறை உரையும் வீரட்டேஸ்வரர் கோயிலை கும்பிட மாட்டேன், இங்கே உலகளந்த பெருமாள் அங்கே கூட போய் கும்பிட மாட்டேன். எப்போ இந்த பள்ளியை நான் வந்து கடந்து சென்றாலும் இப்படி போட்டுக்கிட்டு தான் போவேன். ஏன்னா என்னை உருவாக்கின கோயில் இது. இந்த கோயிலில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய எண்ணற்ற தெய்வங்கள் தான் இங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னுடைய ஆசிரியர்கள், என்னை உருவாக்கினவர்கள். என்னை உருவாக்கினவர் தான் உங்களை உருவாக்குவாங்க. நீங்கள் உருவாக்கி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி, அதாவது பிறருக்கு சான்றாக வாழணும். இந்த மேடையில் இருக்கக்கூடிய இப்போ ஐயா நெடுஞ்செழியன் ஐஏஎஸ், என்னுடைய ஜூனியர் மிஸ்டர் குமரகுருபரன் ஐஏஎஸ், என்னுடைய சீனியர் சார் சண்முகம் சுந்தர ஐஏஎஸ், இவங்கெல்லாம் மக்கள் நிர்வாக பணியில் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு எண்ணற்ற காரியங்களை செஞ்சுட்ருக்காங்களா. அதுக்கெல்லாம் விதை எங்கே போடப்பட்டதுன்னா இந்த ஸ்கூலில் தான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். பார்க்குறேன் அந்த அந்த இதில் பார்க்கும் பொழுது எவ்வளோ இந்த அரசியல் ரீதியாகவும் எவ்வளோ பேர் பெரிய லெவலில் வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் விதை இந்த இடத்துல தான். ஸோ இந்த பள்ளி பருவம் என்பது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம்ன்ற 4 ஆசிரம நிலைகள் இருக்குது. அந்த 4 ஆசிரம நிலைகளில் பிரம்மச்சரியம் என்பது இந்த மாணவ பருவம் தான். இந்த மாணவ பருவத்தில் நீங்கள் என்ன வந்து பேஸை வச்சுருக்கீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் போகும். அதுதான் சொல்லுவாங்க 50 வளையாததுன்னு. நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குது. இந்த தென்பெண்ணை ஆற்றை நம்ம கடந்துடலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாக்கா பாலாறு இருக்கும். பாலாறு கூட நீங்கள் கடந்துடலாம். அப்படியே தாண்டி போனீங்கன்னா சென்னையில் மெரினா பீச்சு, மெரினா பீச்சிலேருந்து நீங்கள் கப்பலில் ஏறினீங்கன்னா அந்த கடலை கூட நீங்கள் கடந்துடலாம். ஆனால் ஒரு மனிதன் கடக்க முடியாத ஒரு நதி ஒன்று எப்பவுமே இருக்குது. அது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அது எந்த நதி என்றால் பால்ய நதி. உங்கள் பால்ய பருவத்தை உங்களால் கடக்கவே முடியாது. அந்த பால்ய பருவம் எங்கே இருக்குது என்றால் பள்ளி பருவம் தான். அந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுடைய எல்லா பருவத்திலும், முதுமை பருவத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக வரக்கூடியது. எனவே இந்த பால்ய பருவத்தை, பள்ளி பருவத்தை நன்கு அனுபவிங்கள். இந்த சமூகத்திற்கு சான்றாகவும் சமூகத்திற்கு உதவி அளிக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஆளுமைகளாக அனைவரும் வர எனது வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.